ஹாய், இன்றைக்கி வந்து நான் ஒரு மஷ்ரூம் கறி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். ஸோ ஆனியன், மஷ்ரூம், சால்ட், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் விச் இஸ் மல்லித்தூள், அப்புறம் ரிஃபைண்ட் ஆயில். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிருங்க. ஸோ நான் கால்குலேட் பண்ணி நானும் 3 ஸ்பூன்ஸ் ஊற்றிருக்கேன். ஆயில் காயட்டும். ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு மஷ்ரூம் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நான். ஸோ மஷ்ரூமில் வந்துட்டு செலினியம் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. ஆஸ் இன் லைக் இப்போ லீவ்ஸில் எப்படி குளோரோஃபில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி மஷ்ரூமில் செலினியம்னு ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. அது இட் ஹெல்ப்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மஷ்ரூம்ஸை டயட்டில் இன்ஃப்யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கறி செஞ்சு இதை ப்ரெட்டுக்கு நடுவில் ஒரு தோசைக்கு செஞ்சு அதில் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ ஆனியனை வந்து ஒரு சிலதாக கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஸ்லைட்டாகவே போட்டிருக்கேன் நான். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகாய் பொடியும் மஞ்சத்தூளும், ஸோ இது ரெண்டுத்தையும் போடணும். இது கொஞ்சம் இப்படி பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி இது அடி பிடிச்சிடும். மிளகாத்தூள் டிரெக்டாக போட்டதுனால. அப்புறம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருந்தோங்க. ஸோ மல்லித்தூள் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வரணும் கன்சிஸ்டன்சி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டக்குன்னு தீஞ்சிரும். நீங்கள் மஷ்ரூம் போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஃபுல்லாகவே தீஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஹீட் குறையிற வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ மஷ்ரூமை வந்து நான் இப்போ அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்படி பரட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க, மொத்தமாக பண்ண முடியாது. நான் வச்சுருக்க பாத்திரத்தில் மொத்தமாக பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்படி பரட்டிடுவேன். ஸோ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணுங்கள், இல்லாட்டி தீஞ்சிரும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மசாலா வந்து இந்த மஷ்ரூமில் நல்லா ஒட்டணுன்றதுனால இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இதை வந்து முதல்ல ஒரு 1 மினிட் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இதிலேருந்து தண்ணி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ். மஷ்ரூம் மசாலா ஸ்டஃப்ட் தோசை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்பாத்தி எதுக்கு ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாய்.